இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேபாளில் உண்மையாக என்ன நடந்துச்சு, எதனால் அங்கே ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு, அது இப்போ இங்கே என்ன நிலவரம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இங்கே அரசியல்வாதிகள்லாம் அங்கே நிறைய ஊழல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை சோஷியல் மீடியாவில் பசங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணி கலாச்சிட்டு, அவங்க பசங்க இந்த மாதிரி லக்ஸரி வாழ்க்கை வாழ்றது எங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் நீங்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக சோஷியல் மீடியா நீ எங்கள் பசங்களே கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்க சோஷியல் மீடியாவை பேன் பண்ணோடனே அவங்க போராட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. இறங்கி உட்காந்து பொறுமையாக தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க போராட்டம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு உடனே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லி. அட்டாக் பண்ணதில் ஒரு 20 பேர் செத்துட்டாங்க. சின்ன பசங்க, எல்லாம் ஜென்சி பசங்க, இந்த 15லேருந்து 25க்குள்ளே இல்லை 28க்குள்ளே அந்த மாதிரி இருக்கிற பசங்க செத்துட்டாங்க. ஸோ உடனே அவங்க போராட்டம் கொஞ்சம் எங்களை கொள்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக போராட்டம் வெடிச்சோன்னா அவங்க பார்லிமெண்ட்டை கொளுத்துறாங்க, பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. ஜென்சி பசங்க போராட்டத்தை ரொம்ப பெருசு பண்ணி எல்லாத்தையும் அவங்க மொத்த கவர்மெண்ட்டையும் சதைச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டே இப்போ ஆட்சி கலைஞ்சு இப்போ கவர்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது கூட மேட்ரு இல்லைங்க, அவங்க அதுக்கப்புறம் பண்ணுறதா மேட்ரு. அங்கே பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், மினிஸ்டரை போட்டு அந்த தண்ணியில் போட்டு அடிக்கிறாங்க. அவர் ட்ரெஸ் இல்லாமல் ஓடிட்டுருக்காரு, தப்பிச்சு ஒரு பாட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, விளையாடுறாங்க, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விளையாட்டுத்தனமும் பண்ணுறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, பார்லிமெண்ட்லேருந்து அவங்க கூட இறக்கிட்டு நருட்டோவில் ஒரு கொடியை கொண்டு வச்சுருக்காங்க. விளையாடுறது மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ஃபன் பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்தா நாளைக்கு சிரிப்பே வருது. எப்பட்றா ஒரு ஆட்சியை கழிச்சிட்டு இப்போ இருக்கீங்கன்னு. அவங்க தரப்பு நியாயம் கரெக்டானது. ஏன்னா அந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க பொறுமையாக பண்ணுறவங்கள போய் அட்டாக் பண்ண தப்பு, தாக்குனது தப்பு. கவர்மெண்ட் இருக்குன்னு காரணத்தை வச்சுட்டு. ரெண்டாவது அவங்க நியாயமான கோரிக்கை தான் வச்சுருக்காங்க, கரெக்ஷன். ஊழலுக்கு எதிராக தான் அவங்க போராடிருக்காங்க. போராட்டம் பிடிச்சி அந்த மாதிரி அடித்து அவங்கள தூண்டி விட்டு ஒரு ஜென்சி பசங்க நினச்சா என்ன பண்ண முடியும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா என்ன பண்ண முடியும், மக்கள் திரும்பி நாட்டுக்கு எதிராக என்ன பண்ண முடியும், அதை அவங்க நிரூபித்து காட்டிட்டு அது அந்த லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லைங்க, இப்போ என்ஜாய் பண்ணிருக்கவங்க அடுத்த நாளே, அதாவது ஆட்சியை கழிச்ச அடுத்த நாளே அவங்க திரும்ப அவங்க நேஷனை ரீபில்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டு எல்லாம் கவர்மெண்ட்டே கவுத்துட்டு அதுக்கு இந்த இடத்துல ஆட்சி அமைச்சிட்டு அவங்க என்ன இப்போ கேட்குறாங்கன்னா, அவங்க கோரிக்கை வைக்கிறது ஒன்று, சோஷியல் மீடியாஸ் பேன் பண்ணது எடுத்துடணும். ரெண்டாவது, இந்த இருக்கக்கூடாது, இளைஞர்கள் தான் ஆள போகிறோம். அதில் ஒரு பிளாக் சேனலுக்கு வந்துட்டு அவர் வந்து டூரிஸ்டாக வந்திருக்காரு, பிளாக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் கடைசியில் இப்போ ஜேர்னலிஸ்டாக மாறி போயிருக்காரு. இப்படி அவங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரியை நாங்கள் போராடினது ஊழலுக்கு எதிராக தான், நாட்டுக்கு எதிராக இல்லை, இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ரீபில்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க நாட்டை. இதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது, மக்கள் நினச்சா எதையும் மாற்ற முடியும், நம்ம கையில் தான் மாறுதல் இருக்குது, நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லோரும் மாற முடியும். அந்த விளாக்காரர் சொல்லிட்டு போகிறார் பாருங்க, விளாக் சேனல்காரர் வந்து எதுவுமே எடுக்கலை அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் இந்தோனேஷியா, இப்போ நேபாள், எல்லா இடத்துலையும் மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணால் எல்லாமே மாறும். நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒன்று நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டம். அது மாதிரி தான் நம்ம இறங்கி போராடணும், நமக்கு வேணும்னா. இங்கே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தப்பை தட்டி கேட்கணும்னு நினச்சா எல்லா இடத்துலையும் மாறுதல் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் தான், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.